கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் ஈடு இணையில்லா நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பாய் அழைக்கிறேன். இந்நாளிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மை யாருடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தேவ சாயலாக நம்மை அவர் சிருஷ்டித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆனால் இப்பொழுது இருக்கிறதான மனிதர்கள் அந்த தேவ சாயலை இழந்தவர்களாய், முக்கியமாக தேவ சாயலுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த தேவ சாயலை மனிதன் எப்படியெல்லாம் தன்னை கெடுத்து கொள்ள வேண்டுமோ, தலைகளை ஒரு பக்கமாக வெட்டுவது, உடைகளை அசிங்கமாக போடுவது, ஆண்களும் அப்படித்தான், பெண்களும் அப்படித்தான். தேவ சாயல் என்பது தேவனுக்கு ஒப்பாக்கப்பட்டவர்கள், தேவனோடு உறவாடுபவர்கள். அப்படி தேவனோடு உறவாடுபவர்கள் இப்படியெல்லாம் ஆடைகளை போட்டுக்கொண்டு தேவ சமூகத்திலே அவர்கள் போய் நிற்க முடியுமா? அவர்களை தேவ சாயலாக அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் தேவன் அந்த சாயலை தவிர்த்துவிட்டு அவன் இஷ்டப்பட்டது போல, அவன் விருப்பத்துக்கு ஏற்றது போல தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்கிறான். இது கர்த்தருடைய பார்வையிலே அலங்கோலமாய் தெரிகிறது. பிரியமானவர்களே, எனக்கு மிகவும் வருத்தமாய் காணப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தத்திலே நான் இருக்கிறேன். தேவ சாயல் என்பது ஒரு மகிமைக்குரிய ஒரு சாயல். பிரியமானவர்களே, எல்லோரும் சொல்லுவார்கள் அல்லவா, ஐயா, ரொம்ப கஷ்டத்தில் இருந்த நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள், உங்கள் மூலமாக நான் தேவனை பார்க்கிறேன், தேவன் போல வந்து எனக்கு உதவி செய்தீர்கள், கடவுள் போல வந்து எனக்கு உதவி செய்தீர்கள். அப்படி என்றால் தேவ சாயலுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த மதிப்பை மரியாதையை இழந்தவர்களாய் தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து, பெண்களும் அப்படித்தான், ஆண்களும் அப்படித்தான். ஒரு சமயம் நான் சென்னை பகுதியிலே சென்றிருக்கும் பொழுது ஸ்கூட்டரிலே ஒருவர் செல்கிறார். நான் ஒரு போதகரை அழைத்து, ஐயா, அந்த தம்பி நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான், பாருங்களேன், அந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப அசிங்கமாகுது, அந்த ட்ரெஸ்ஸு பாருங்க ஐயா அப்படின்னு சொல்கிறேன். ஐயா, அது தம்பி கிடையாது, அது பொண்ணு. மிகவும் நான் வேதனைப்பட்டேன். பிரியமானவர்களே,
ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமே தெரியவில்லை. இப்பொழுது பெண்கள் காதிலே கம்பலை போடுகிறார்கள், ஆண்களும் அதை போடுகிறார்கள். பெண்கள் தலைமயிரை பின்னுகிறார்கள், ஆண்களும் செய்கிறார்கள். பெண்கள் தலையிலே கிளிப்பு வைக்கிறாங்க, அதையும் ஆண்கள் வைக்கிறாங்க. அப்போ தேவ சாயலுக்கு ஒரு மதிப்பு அங்கே ஏற்புடையதாய் இல்லை பிரியமானவர்களே. ஆகையினால நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்மை தேவ சாயலாக நம்மை உருவாக்கியிருக்கிறார். அந்த சாயலை நாம் இழந்து போகாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாங்கி கொடுக்கிறதான அந்த ஆடை ஆபரணங்கள் மிகவும் மதிக்கத்தக்கதாய் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாங்கி கொடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர். அவர் பல ஆசீர்வாதங்களை நம் வாழ்விலே அவர் கொண்டு வர சித்தமாயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, நீர் எங்களை தேவ சாயலாகவே உருவாக்கியிருக்கிறீர். ஆனால் எங்களுடைய ஆண்டவரே ஜெனரேஷன் ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு தவறுகளை செய்து தலைகளை ஒரு பக்கம் வாருவது, கம்பல் போடுவது ஆண்கள், ஆண்டவரே பெண்கள் பேண்ட்டு போடுவது, ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் எல்லாம் போட்டு ஆண்டவரே உம்முடைய தேவ சாயலை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மாற வேண்டும். இந்த ட்ரெஸ் கோடு மாற வேண்டும் ஆண்டவரே. பிசாசு கொடுக்கிறதான அந்த செயல்பாடுகளுக்கு இவர்கள் கீழ்ப்படியாதபடி தேவ சாயலை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.